பொதுவான மக்களுடைய தீர்ப்பு. எந்த தீர்ப்பை மத்திய அரசுக்கு மக்கள் வழங்குகிறார் அதே தீர்ப்பை தான் மாநிலத்துக்கு மக்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக எங்களுக்கு நாடாளுமன்றத்திற்கு வழங்கிய தீர்ப்பு தான் உசந்த தீர்ப்பு, தமிழருக்கு மக்களின் தீர்ப்பு சாதாரண தீர்ப்பு என்று டெல்லியில் ஆண்டு கொண்டிருப்போம் நினைக்கக்கூடாது. ஆக வருகின்ற நிதி தமிழகத்திலிருந்து மத்திய தொகுப்பிற்கு நிதி சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது. ஆக தமிழக மக்களுடைய வரிப்பணம் மத்திய அரசுடைய மத்திய தொகுப்புக்கு சென்றடைகிறது. அப்படி சென்றடை நிதி தமிழக மக்களுக்கு திரும்ப பெறுகின்ற பொழுது அது சமநிலையோடு சமூக நீதிக்காக இங்கே ஒதுக்கப்பட வேண்டும். நீங்கள் அவர்த்தையும் கேட்கணும் கேள்வி, அவரை பார்த்துதான் கேட்குறேன். உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள்னு அவர் பார்த்து. ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இப்போ ஒரு கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இந்த கட்சியில் உங்களோட வரவேற்பு 16-17 வயசில் நாங்கள் 18 வயசில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 71 முன்னால் இப்போ நான் இணைஞ்சிருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டனாகத்தான் இருந்திருக்கிறேன். அது ஒரு வரலாற்று சாதனையை ஒரு முறை வெற்றி பெற்று 2ஆம் முறையாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சரித்திர சாதனையை நம்முடைய தளபதியை உருவாக்குவார் தெரிவித்துள்ளார். பொதுவான மக்களுடைய தீர்ப்பு. எந்த தீர்ப்பை மத்திய அரசுக்கு மக்கள் வழங்குகிறார் அதே தீர்ப்பை தான் மாநிலத்துக்கு மக்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக எங்களுக்கு நாடாளுமன்றத்திற்கு வழங்கிய தீர்ப்பு தான் உசந்த தீர்ப்பு, தமிழருக்கு மக்களின் தீர்ப்பு சாதாரண தீர்ப்பு என்று டெல்லியில் ஆண்டு கொண்டிருப்போம் நினைக்கக்கூடாது. ஆக வருகின்ற நிதி தமிழகத்திலிருந்து மத்திய தொகுப்பிற்கு நிதி சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது. ஆக தமிழக மக்களுடைய வரிப்பணம் மத்திய அரசுடைய மத்திய தொகுப்புக்கு சென்றடைகிறது. அப்படி சென்றடை நிதி தமிழக மக்களுக்கு திரும்ப பெறுகின்ற பொழுது அது சமநிலையோடு சமூக நீதிக்காக இங்கே ஒதுக்கப்பட வேண்டும். நீங்கள் அவர்த்தையும் கேட்கணும் கேள்வி, அவரை பார்த்துதான் கேட்குறேன். உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள்னு அவர் பார்த்து. ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இப்போ ஒரு கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இந்த கட்சியில் உங்களோட வரவேற்பு 16-17 வயசில் நாங்கள் 18 வயசில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 71 முன்னால் இப்போ நான் இணைஞ்சிருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டனாகத்தான் இருந்திருக்கிறேன். அது ஒரு வரலாற்று சாதனையை ஒரு முறை வெற்றி பெற்று 2ஆம் முறையாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சரித்திர சாதனையை நம்முடைய தளபதியை உருவாக்குவார் தெரிவித்துள்ளார்.